டான்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் புத்தம்புது நிகழ்ச்சியாக மறுமுகம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மறுமுகம் என்ற நிகழ்ச்சியிலே அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை தான் மறுமுகம் நிகழ்ச்சி ஆராய்விருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக அரசியலுக்கு அப்பால் அரசியல்வாதிகள் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், அவர்கள் கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், அவர்களது வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்களை தான் பேச காத்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிப்பாக இன்றைய தினம் எங்களுடைய கொழும்பு கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபதலைவரும் வளர்ந்து வரும் அரசியல்வாதியுமான பாரத் அருள்சாமி. முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குறிப்பாக அரசியல்ல தான் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அரசியல்ல வரல அப்படின்னு சொன்னா பாரத் அருள்சாமி என்றவர் யாரு? முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு மறுமுகம் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் டான் தொலைக்காட்சி முதலாவது எபிசோடுக்கு வந்து என்னைய கூப்பிட்டுறதும் எனக்கு ஒரு கௌரவமும் ப்ரிவிலேஜுமாக இருக்கு. ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற நேரம், அரசியல்ன்றது வந்து அதில் நிறைய நாட்டம் இருந்துச்சு. நாட்டம் இருந்திருந்தாலும் அதில் நேரடியாக ஈடுபடணுன்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கல. ஸோ நான் என்னுடைய கல்லூரி கல்விக்கு அப்பால் சட்டக்கல்வியும் அது சார்ந்து சர்வதேச தொடர்பாடலும் நான் படித்ததுக்கு காரணம் சர்வதேச உறவுகள் தொடர்பாக. நான் வந்து ஒரு கேரியர் டிப்ளமேட் ஆகணுன்றது, ஒரு ராஜதந்திர உறவுகளில் போகணும்னு. பட் அதிர்ஷ்டவசமாகவும் சரி துரதிர்ஷ்டவசமாகவும் சரி இன்னைக்கு வந்து அரசியல் பாதையையும் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா காரணம், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அது அரசியல் சார்ந்து தான் இல்லை, பல அரசியலை தாண்டி பல வேலை திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கு. ஆனால் அடிப்படை ஒன்று, எல்லா விஷயத்துலையும் வந்து அரசியல்ன்றது பின்னி பிணைஞ்சது இலங்கையை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அரசியல் ஈடுபாடும் இருக்கணுன்றது என்னுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. ஸோ அரசியல் இல்லைன்னா நான் ஒரு ராஜதந்திர ரீதியில் ஒரு சட்டத்துறையில் ஒரு மிளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல் இல்லைனாலும் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த துறையில போறது, நம்மளுடைய பேஷனை நோக்கி போறது போயிட்டு தான் இருக்கு. சரி, குறிப்பாக நீங்க கல்லூரி என்று சொல்லும் போதே உங்களது பாடசாலை காலம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நான் வந்து என்னுடைய செகண்டரி எஜுகேஷன் வந்து புனித அந்தோனியார் கல்லூரியில முடிச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் சட்டத்துறையில வரணுன்றதுக்காக யூனிவர்சிட்டி லண்டனோட அஃபிலியேட்டான காலேஜில் நான் வந்து என்னுடைய சட்ட இளமானி படிப்பை முடித்தேன். அதே நேரம் ராஜதந்திர உறவுகள் ரீதியான கல்வி முறைகளுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எனக்கு கிடச்சி, அதே நேரம் என்னுடைய சட்ட முதுமானி துறையை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் லண்டன் மூலமாக அதுவும் டிஸ்டன்ட் லேர்னிங் முறையில் நான் படித்தேன். அண்டு தற்போதும் நான் வந்து சர்வதேச உறவுகள் தொடர்பான சட்ட முதுமானி கற்கை நிலை நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். அதே நேரம் நோக்கம் வந்து அடுத்து எப்படியாவதும் இது ஒரு டாக்டரேட் ஒன்று அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஆரம்பிக்கணுன்றது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுடைய கல்வி முறைகள் நம்மளுடைய கரியரில் மட்டும் இல்லை, நம்மளுடைய நாம் செய்ய போகிற செயல்முறைகளையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். ஸோ அரசியல் மற்றும் ராஜதந்திர உறவுகள் ரீதியான கல்வி முறைகளையும், அதே நேரம் எனக்கு கொஞ்சம் அந்த டெக்னாலஜி பக்கம் கொஞ்சம் அதிக நாட்டம். ஸோ டெக்னாலஜி சைடில் இப்போ வந்திருக்க ஏஐ, அதே நேரம் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமான கற்கை நெறிகளையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கல்வி முறை. இன்னும் என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ அது அவ்வளோ படிக்கணுன்றது தான் எண்ணம். ஸோ அதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆகவே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்கின்ற மாதிரி வரும் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளணும் இல்லையா? ஆகவே குறிப்பாக நீங்கள் கல்வி என சொல்லும் போதே வயது வந்து கல்விக்கு தடை இல்லை. அந்த வகையில் கல்வி எப்போ வேணுமானாலும் கற்கலாம். குறிப்பாக நீங்கள் இந்த பாடசாலை காலம் பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லும் போது இந்த பாடசாலை காலங்கள் பல்கலைக்கழகங்கள்ல காதல் என்று ஒன்று இருந்திருக்கு. காதல் வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல தெரியாத எல்லாருக்கும் இருக்கிற அந்த இதுகள் கொஞ்சம் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் when it comes to நம்மளுடைய ஆக்சுவல் லைஃப் கோல்ஸுக்கு வர நேரம் அதனுடைய நடைமுறை தன்மை கொஞ்சம் கேள்விக்குறி. ஸோ அதனால ஸ்கூலில் இருக்க டைமில் இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் இருக்க டைமில் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் ரீட் ஆகலாம் அடிக்கிறது தான்.
கொஞ்சம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரூட்டை தேர்ந்தெடுத்து போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் சரியான பார்ட்னருக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். நாங்கள் அந்த மொரட்டு 90s கிட். ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களது எதிர்கால திட்டங்கள் பல வச்சு கொண்டு இருக்கிறீங்க. எதிர்கால திட்டமும் உங்களோட இன்னும் இலக்குகளையும் அடைச்சிட்டு வாரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட காதல் வாழ்க்கை என்னும் போது இனி வரும் காலங்கள்ல காதல் திருமணமா இதுன்னு சொன்னா அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு? அது இன்னும் தெரியல. நம்ம ஒன்றும் நம்மளுக்கு இது திருமணம்ன்றது வந்து வெறுமனே ஒரு சமூகத்துக்காகவோ இல்லாட்டி இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காகவோ இல்லாட்டி அவங்க தனிப்பட்ட விஷயங்களுக்காகவோ செய்யக்கூடியது கிடையாது. ஸோ 2 பேரோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயம். ஸோ நான் என்னோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே நேரம் நம்மளோட பார்ட்னரும் அவங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த மாதிரி ஒரு வில்லிங்கோட இருக்கவங்க டெஃபினட்டா நம்ம ட்ராக் பண்ணுவோமா இருக்கும். ஸோ அதனால பாப்பா அது எப்படி போகுதுன்னு. ஆகவே போற போக்குல வாழ்க்கை அப்படியே போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வாழ்க்கைன்னு சொல்லும்போது பலதரப்பட்ட சவால்கள் இருந்திருக்கும். என்னென்ன கஷ்டங்களை வாழ்க்கையில பட்டுருக்கிறீங்க? கஷ்டங்கள்ன்ற நேரம் வந்து ஒன்றும் மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. நாம நம்மளோட ஸ்கூல் டைமுக்கு அப்பா தந்தையும் அரசியல்ல தான் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இந்த அரசியல்ன்றதும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றதும் வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தேவைப்பாடு இருந்துச்சு. இந்த வளமையாக செய்கிற இந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸுக்கு அப்பால் ஒரு வித்தியாசமான ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று செய்யணுன்றது நான் என்னோட அப்பா டைம்லேயும் சரி அது சார்ந்த அரசியல் கலாச்சாரத்துலையும் நான் படிச்சுட்ட விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க வந்தனால நம்ம சிலது அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி யூஸ் பண்ண வேண்டியது வந்துருச்சு. பட் இப்போ இருக்க யங்க ஜெனரேஷன் மத்தியில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வருது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா காரணம் என்னன்னா இதே மாதிரியான முறைகள் இதே மாதிரி தேர்தல் கலாச்சாரங்கள் இருக்க நாங்கள் இன்னும் தங்கி வாழ்ற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இருக்கவங்களும் என்னை சார்ந்து இருக்கவங்களும் இல்லாட்டி என்னுடைய சமூகம் சரி இந்த தங்கி வாழ்ந்து யாரையும் சார்ந்து வாழ்ந்து இருக்கணுன்றதுல இருந்து விடுபடணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான என்னாலான முயற்சிகளை வழங்க முடியுமோ வழங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜதந்திர உறவுகள் ரீதியா நான் அந்த நாட்டம் கொண்டதும் நாட்டுக்கு வந்து ஒரு நம்மளுடைய எல்லைக்கு அப்பால் ஒரு நெகோசியேஷன்ஸ் ஒரு அந்த நேரம் அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மூலமா சில விஷயங்களை செய்யலான்றது. ஸோ அதுல நான் சவாலா நான் எதிர்பார்த்தது வந்து நாங்க என்னோட தந்தை வந்து அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஒரு எஸ்டேட்ல தான் பிறந்தாரு. ஸோ எங்க தாத்தா பாட்டியெல்லாம் எஸ்டேட்ல தான் வேலை செஞ்சாங்க. ஸோ அண்ட் அவங்க எங்க அப்பாவை நல்லா படிக்க வச்சு ஸோ அவர் வந்து அவருடைய இறுதி கட்டங்கள்ல கல்வி அமைச்சராக மத்திய அதனால பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் அவர் உயர்ந்தார். ஸோ அந்த காலப்பகுதியில் அவர் அனுபவிச்சு வந்த நிறைய சவால்களை வந்து நம்மளுக்கு தரக்கூடாதுன்றதுக்காக அவர் முழுக்க நம்மளுக்கு எனக்கும் என்னோட தம்பிக்கும் வந்து ஃபுல்லா டெடிகேட் பண்ணி நம்மளை படிக்கிறதுனாலும் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலும் சரி அதை ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டுட்டு போகணுன்றதுக்காக சொன்னாங்க. பட் அவருடைய மறைவுக்கு பின்னர் வந்து நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் இந்த தீர்மானிக்கிறது. ஸோ நாங்கள் எடுத்த முடிவுகள் சரிதானா அப்படின்ற தீர்மானிக்கிறது வந்து ஒரு சின்ன சவாலாக இருந்துச்சு. பட் எல்லாமே கற்றுக்கொள்றது தானே, அப்போ அதை கற்றுட்டு முன்னே போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் மற்றவங்க மாதிரி நாங்கள் இப்படி இருந்து வந்தோம் அப்படி இருந்து வந்தோம் அப்படி வந்தோன்றதை தாண்டி எல்லா சவால்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சந்திச்சிருக்கோம். அது வறுமையாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், வேற பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் நாங்கள் சந்திச்சு வந்த சவால்கள். அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கனால தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நிறைய விஷயம் கடந்த காலங்கள்ல அப்பாவா இருந்த டைம்ல நிறைய ஃபீல் பண்ணீங்க நிறைய அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த டைம்ல யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க கூட? என்னோட தந்தை மறைவுக்கு பிறகு வந்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்தது வந்து மறைந்த தலைவர் ஆறுமுகன் தோட்டமான் அவர்கள். ஸோ அவருடைய வழிகாட்டல் வந்து அவரு இந்த உலகத்தை விட்டு மறைகிற கடைசி நாள் வரைக்கும்
அவருடைய ஆசைகள் எங்களோட இருந்துச்சு. ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எங்களுடைய அப்பாவுடைய நண்பர்களாக இருக்கட்டும், நலன் விரும்பிகளாக இருக்கட்டும், எங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. இதில் வந்து சப்போர்ட்டுக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டாவோ இல்லாட்டி ஒரு 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 பேக்போனாவோ வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா காலகட்டத்திலையும் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் எல்லாமே தங்கியிருக்கு. சரி, அப்ப இருக்கும்போது அப்பாவை பற்றிய நிறைய விஷயங்களை இந்த மக்கள் அறிஞ்சு கொண்டாங்க. குறிப்பாக உங்களோட அரசியல்ல தான் வந்து நிறைய பேர் மக்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நிறைய விஷயங்களை எங்களுடைய நேர்காணல் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிந்திருக்கிறார்கள். அதாவது அம்மா என்று சொல்லும் போது உங்களுக்கு அம்மா பிடிச்ச சாப்பாடுல என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க? அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது பிடிச்ச சாப்பாடு தான். அதுக்கு இல்லை இல்லையா? அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து ஷீ இஸ் a very strong person. ஏன்னா அவங்க என்னோட அப்பாவுடைய வளர்ச்சியிலையும் சரி, எங்களுடைய வளர்ச்சியிலையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஈடாக எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால சாப்பாடு விஷயத்துல நாங்கள் கொஞ்சம் செலக்டிவ் தான், அதனால தொப்பெல்லாம் வச்சுருக்கோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த அன்பு வந்து அது எல்லாருக்குமே, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அம்மாவோட அன்புக்கு எதுவுமே ஈடு இல்லை. அதனால என்னோட அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கும் சரி என்னோட தம்பிக்கும் சரி. ஆகவே அம்மா என்று சொல்லும் போது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளு தான் நம்ம காணப்படுறாவோ. குறிப்பாக உங்களுடைய பொழுதுபோக்காக என்ன செய்வீங்க நீங்க? என்னோட பொழுதுபோக்கு நிறைய வந்து நிறைய நான் இந்த ஸ்பீச்சஸ், டெட் டாக், அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுட்ருக்கேன். அதனால எனக்கு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால பொழுதுபோக்குன்னு மற்றவங்க மாதிரி எனக்கு அந்த ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு இருக்க மிகப்பெரிய அசெப்ட் வந்து நம்மளுடைய டைம் தான். ஸோ அந்த டைமை வந்து எவ்வளோ கேப்பபிளாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுடைய லிமிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொழுதுலையும் நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதன் மூலமா அதுல நம்மளையும் சரி நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருந்துச்சு. அதுதான் நம்மளுடைய பொழுதுபோக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை ஆராயறதும் கத்துக்கிறதும் என்னோட முக்கியமான பொழுதுபோக்கு. அதை நிறைய தடவை குறிப்பிட்டு அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒரு நாளைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி குறிப்பிட்டிருங்க. ஆனா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அநேகமா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய இது வந்து நான் சில இடங்களுக்கு டைமுக்கு போக மாட்டேன்றது தான். ஸோ அதனால நான் அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றது இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் செஞ்சுட்டு வர்றது காரணம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு டைமுக்கு அதை செய்யாமல் விட்டுட்டோமா இருந்தால் அதனுடைய ரெப்பகஷன் நம்மளுக்கு இல்லாட்டியும் நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து பட் என்னுடைய பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் நான் காலையில் எழுந்திரிக்கிறது வந்து நைட்டுக்கு திருப்பி படுக்க போகிறதட்டையும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் சரியான முறையில் செஞ்சுட்டு வருவேன் என்னுடைய பர்சனல் இதில். ஸோ அந்த இதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள்ல டைம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் நான் அறிஞ்சுக்கிட்டத்தில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக செய்யலை இருந்தால் பல சந்தர்ப்பங்களை இழக்க வேண்டி வரும். அதே நேரம் நம்மளுடைய கிரெடிபிலிட்டியும் இழக்க வேண்டி வரும். ஸோ அதை நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்க நிகழ்ச்சிக்கு நான் இந்த முறை டைமுக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கிற டைம்ல வந்து இவரை பாரத் அருள்சாமி என்றவரை ஒரு அரசியல்வாதியாகத்தான் மக்கள் பார்த்திருப்பாங்க. குறிப்பாக இவரது குரலையும் வானொலியில கேட்டுருப்பீங்க, தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலையும் இவரை முதலாக கலந்து கொண்டதுமையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக அணிந்து கொள்ளலாம். நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் மறுமுகம் நிகழ்ச்சி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பாரத் அருள்சாமியினுடைய கடந்த கால வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் பட்ட சவால்களாக இருக்கட்டும், குறிப்பாக அவரது எதிர்கால திட்டங்கள் பற்றி தான் இந்த மறுமுகம் நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்திருந்தார். அதே வேளையில் சமூக நலன் சார்ந்த விடயங்கள்ல நீங்க எப்படி ஆதிக்கம் செலுத்துறீங்க? சமூக நலன்ற நேரம் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட விஷன் ஒன்று இருந்துச்சு. அப்போ
நான் வந்து முத பாராளுமன்ற தேர்தலுக்கு கண்டி மாவட்டத்தில் வந்து நான் போட்டி போட்டிருந்தேன். ஸோ அந்த நேரம் எனக்கு வந்து நான் கண்டி மாவட்டத்துக்கு ரொம்ப புதுசு. ஸோ கண்டி மாவட்டத்தினுடைய வாக்குகளை வந்து பெறுறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம். ஆனாலும் அந்த தேர்தல் கால பகுதியில் எனக்கு கிட்டத்தட்ட 23,000 பேர், 23,000க்கும் அதிகமான பேர் வாக்களிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு தேவைப்பாடு இருந்துச்சு. என்னால் அந்த நேரம் பாராளுமன்றத்துக்கு போக முடியாமல் இருந்தாலும் நான் சில ஒரு 4 பில்லர்ஸை வச்சு தான் சில விஷயங்களை நான் செஞ்சுட்டேன். அது வந்து நம்ம கண்டி மாவட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டது கிடையாது. அது முழு என்னுடைய சமூகம் எங்கெங்கே இருக்கோ, அது கிளிநொச்சியிலேருந்து மாத்தறை வரைக்குமா இருக்கலாம், அவங்களுக்கும் அது பறந்து அந்த அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ நான் எனக்கு பாராளுமன்றத்துக்கு போக முடியாட்டியும் கூட நான் என்னாலான பல வேலை திட்டங்கள், அது வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும், குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், நான் ஒரு பாடசாலைகளாக இருக்கட்டும், பாடசாலை அபிவிருத்தியாக இருக்கட்டும், மிகவே நான் ஒரு தமிழனாக இருந்து ஒரு முஸ்லீம் பாடசாலை ஒன்றும் கட்டினேன் நான் கட்டுவஸ்தோட்டையில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எனக்கு கிடைச்சிருந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் எம்பவர் பண்ணி கொடுத்தோம். அதே நேரம் எனக்கு ஒரு தேவைப்பாடு இருந்துச்சு. நிறைய பேர் நம்ம மூலமாக அரசியல்லையும் ஆக்டிவ் அரசியலில் ஈடுபடணும். இன்னைக்கும் நிறைய என்னோட இருந்த நண்பர்கள், இளைஞர்கள்லாம் வந்து அன்னைக்கு அரசியலையும் நேரடியில் ஈடுபட்டிருக்காங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமை. நான் அது என்னால தான் சொல்லலை, பட் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை என்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியாகவும் இருக்கு. அதே நேரம் இன்னும் என்னால் இன்னும் நிறைய யங்கர் ஜெனரேஷன், ஸ்பெஷலாக எஜுகேஷன் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. நீங்கள் சமூக நல திட்டங்கள்னு கேட்க போனீங்கன்னா என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எஜுகேஷன் ஸ்கில்லிங் வந்து நம்ம சமூகத்துக்கும் சரி, நாட்டில் இருக்க யாருக்கும் வேணாலும் சரியான முறையில் கிடைக்குமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து வழிகாட்டணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுடைய பரிணாமத்தை அவங்களே அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஸோ அதை பெற்றுத்தரது என்னுடைய ஒரு தலையாய பொறுப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான பல திட்டங்கள் என்கிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது கூடிய விரைவில் உங்களோடையும் ஷேர் பண்ணிப்பேன். சரி, குறிப்பாக நீங்க ஆரம்பத்தில் சகோதரர் தம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவர் உங்களுக்கு எந்த அளவுல சப்போர்ட்டா இருப்பாரு? நம்ம வந்து அந்த வளமையா சொல்லுவாங்க, தம்பி உடையான் படை கஞ்சான், அந்த மாதிரி தான். என்னோட தம்பி வந்து எப்பயுமே எனக்கு எல்லா ரிஸ்க்லையும் என்னோட இருக்கவர். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் எனக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அவர் எனக்கு தம்பியாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன செய்துட்டு அவரும் சட்டத்துறையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யூகே பேஸ்ட் லீகல் ஃபார்முக்கு அவங்க கன்சல்டன்சியாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ரொம்ப வித்தியாசமானது. ஸோ எங்களோட லைஃப் வித்தியாசமானது. பட் நம்ம 2 பேருமே சில விஷயங்களில் ஒன்றிணைஞ்சு போவோம். ஃபேமிலின்ற நேரமும்னாலும் சரி, பட் நம்ம 2 பேருக்கும் காமன் மிஷன்ஸ்னாலும் சரி, நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போயிட்டுருப்போம். ஸோ அதுதான் என்னுடைய தம்பியை பற்றி. ஸோ அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சில நேரம் நம்மளுக்கு இன்னும் வெட்டிங் நடக்காதனால அவங்களுக்கும் அங்கே தடையாக இருக்கலாம், பட் ஸ்டில் இஸ் மேனேஜிங் டு டேக் திங்ஸ் ஆஃப். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்லலாம். ஆகவே குறிப்பாக உங்களுடைய நண்பன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கும், உங்களுக்கு பகிர முடியாத விஷயங்கள் எல்லாம் நண்பர்தான் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நண்பர் யார் உங்களுக்கு வாழ்க்கையில? நண்பர்ன்றது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு நண்பர்கள் இருக்காங்க. அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட சின்ன காலத்தில் இருந்து நம்மளோட வர்றவங்களா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு காலத்துக்கு காலம் நண்பர்கள்ன்றது வந்து மாறிட்டே வரும். ஸோ இந்த காலத்தில் அந்த நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி நட்புகள் பார்க்குறது சரியான கொஞ்சம் குறவு. பட் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப லிமிட்டட். ஸோ ஒரு குறிப்பிட்ட டீம் ஒன்று இருக்காங்க. ஸோ அவங்களோட நாங்கள் அரசியல் தவிர்த்து எல்லா விஷயங்களும் நாங்கள் காய்ச்சிக்கோம். ஏன்னா அவங்க யாருமே அரசியல் இல்லை. ஸோ அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய எக்கானமிக், நம்மளுடைய ப்ரொஃபஷனை க்ரோத் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸை ஷேர் பண்ணி நம்ம எப்படி முன்னுக்கு வரலான்ற ஒரு காமன் பிளான் போடுறவங்க. ஸோ நம்ம ஒரு வேறு ப்ரொஃபஷனில் இருக்க நிறைய பேர் ஒன்றா இருக்கும்.
ஸோ அதுதான் எங்களுடைய நண்பர் குழா. இதுல வந்து இவர் தான் என்னுடைய நண்பர்ன்றது இல்லை, குறிப்பிட்டு ஒரு சொல்ல டீம் முடியாது. ஒன்று நம்மளோட. சரி, ஆகவே அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க திருமணத்திற்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு கேர்ளை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? இல்லைங்க, இதுல வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இவங்க மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் டெஸ்டினி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணி போகக்கூடிய அவங்களுடைய விஷன் நம்மளுடைய விஷன் மர்ஜ் ஆகக்கூடிய சில இதுகள் இருக்கும். ஸோ அந்த இது நம்மளுக்கு இப்படிதான் அப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. இப்போ அது வளமையா சொல்லுவேன், திசா இல்லைன்னா நான் தாரா அந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்க முடியாது. சரி, ஓகே, ஒரு வரையிலே விரைவா முடிச்சிட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு கலைத்துறையில எல்லாம் ஈடுபாடு இருக்கு? கலைத்துறையில எனக்கு இந்த ஸ்டேஜ் டிராமா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய அதில் எனக்கு ஈடுபாடு இருக்கு. அதே நேரம் இந்த காமெடி சார்ந்த நிறைய விஷயங்கள் அடிக்கடி பார்க்குறதும் உண்டு. ஸோ இந்த காமெடி சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் வளர்ந்து வராங்க இந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சிரிக்கிறது சரியான குறவு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் நிறைய கான்செப்ட் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் அந்த மாதிரி இதுகளை நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஆஸ் யூஷுவல் ஸ்டேஜ் ட்ராமாஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் ட்ராமாஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ராமாஸ் இருக்கட்டும். அப்படின்னா அந்த டிவியில் போகிற ட்ராமாலாம் இல்லை, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான சில விஷயங்களை நான் அதிக ஈடுபாடு இருக்கிறது. சரி, பிடிச்ச ஆக்டர் யாரு உங்களுக்கு? எப்பயுமே தலைவர் தான். அதுல வேற கதை இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன அவருடைய தலைவர் என்ன படம் விரும்பி பார்த்துருக்கீங்க? மோஸ்ட்லி தலைவர்கிட்ட எல்லா படமுமே நம்மளுக்கு விரும்பி பார்க்கறது தான். அது அவரோட பெரிய ஃபேன் சின்னதுல இருந்து. எல்லாம் பாபா பட தொடக்கத்துக்கெல்லாம் அந்த நேரம் வந்த நேரம் பல போராட்டங்களுக்கு மத்தியில் பல இடங்களுக்கு போயிருந்தோம். அதே நேரம் அது கபாலியா இருக்கட்டும், இப்போ வரப்போற கூலியா இருக்கட்டும், தலைவர் படங்கள்லாம் எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல. அது டெஃபினட்டாக தேட்டரில் தான். ஒரு காலத்தில் கொஞ்சம் நம்ம யூனிவர்சிட்டி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட்டு போயிட்டு தேங்காய் உடைச்சி அந்த இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற நேரம்லாம் பல சிவாஜி படத்துக்கெல்லாம் பயங்கர ஆவர்ஸ் காட்டிகிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் அதே எக்ஸ்பெக்டேஷன், அதே அந்த எந்தூசியஸத்தோட போறது வந்து தலைவரோட படம். சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சினிமா துறையில போறதுக்கு? சினிமாவில் இப்ப நடிக்கிறதுக்கா? நீங்க எல்லாமே இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே இப்ப நடிவுதான். அதனால சினிமான்றது அது சில பேருக்கு அது ஒரு டெடிகேஷன். ஸோ அந்த டெடிகேஷன் நம்மள்ட்ட இருக்கான்னு கேட்டா இன்னும் படிக்கணும். எப்படி வந்தீங்க இந்த அரசியலுக்கு? இல்ல, அரசியலுக்கு வந்து அரசியல் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு ஒரு நாட்டம் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அப்பா அரசியல் இருந்தாங்க, அவருடைய கேம்பெயின்ஸ்க்கு போவோம் வருவோம், ஸ்ட்ராட்டஜிஸ் செய்வாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் என்னோட லா முடிச்ச பிறகு நான் ஃபாரின் சர்வீஸுக்கு தான் அப்ளை பண்றதுக்கு இருந்தேன். துரதிருஷ்டவசமா என்னோட தந்தையோட மறைவுக்கு பிறகு எனக்கு அதை கண்டினியூ பண்ணிக்க முடியல. அதே நேரம் மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. ஸோ அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார், நான் வந்து ஒரு ஃபாரின் இந்த டிப்ளமேட்டாக தான் போகணும் ராஜதந்திர ரீதியாக. நான் ஐ வில் மேக் ஃபாரின் மினிஸ்டர் மேன் கம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் அவங்களோட டீமோட சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்னைக்கு தலைவர் மனோ கணேசன் அவர்களோட என்னுடைய பயணத்தை கொண்டு போயிட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் எனக்கு தெரிஞ்சு இருந்த மிகப்பெரிய தலைமைகள், அது என்னுடைய தந்தையாக இருக்கட்டும், மறைந்த தலைவர் ஆறுமுகன் தோட்டமானாக இருக்கட்டும், இப்போது எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களாக இருக்கட்டும். ஸோ இந்த ஆளுமைகளோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சதே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதன் மூலமாக இன்னும் எங்களை மெருகேற்றிக்கிறதுக்கும் அதே எங்கள் மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பல சேவைகளை கொண்டுட்டு போகிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூண்களாக இருந்தவங்க. ஸோ அவங்களுடைய பாதையில் நாங்கள் போகிறது எங்களுக்கு பெருமையாகவும் அது மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்ன மாதிரி வளமையான அரசியலுக்கு அப்பால் ஒரு வித்தியாசமான அரசியல் செய்யணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
ஸோ அந்தக்கான சந்தர்ப்பம் சரியான முறையில் வரும், அவசரப்பட தேவையில்லை. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு போகும். ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபத்தலைவரும் வளர்ந்து வரும் அரசியல்வாதியுமான பரத் அருள்சாமி பற்றி அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களை இந்த மர்மகம் என்ற புத்தம்பதிய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆராய்ந்து இப்ப வந்து நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ற இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆகவே அவருடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கொழும்பு கலையகத்திற்கு வந்ததைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேரம் முதல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக உங்க ஆணைய தயாரிப்பு குழு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே இது போன்ற மற்றொரு மறுமுகம் நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அனுஷியா. தொடர்ந்தும் டான் தமிழொலியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.